ஆனந்தி வணக்கம். நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரயில் சேவை முடங்கி இருக்கின்றது. குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய புறநகர் ரயில்கள் சிக்னல் கோளாறு காரணமாக 1 மணி நேரத்துக்கும் மேலாக இன்னும் ரயில் சேவை தொடங்காத காரணத்தால் நூற்றுக்கணக்கான பயணிகள், ரயில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அங்கு குவிந்து ரயில்வே அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னறிவிப்பு இல்லாமல் இது போன்ற ரயில் சேவை திடீரென்று நிறுத்துவது, சிக்னல் கோளாறு என கூறுவது போன்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நடைபெறுவது என்பதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுவது என்றும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம், அதே போன்று சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் வழியாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த மார்க்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில் சேவையில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பயணிகள் பயணம் செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த காலை பீக் அவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளையில் மட்டுமே அடுத்தடுத்து 10 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் சேவை என அதிகரிக்கப்பட்டு ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த ரயில் சேவையை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பயணிகள் அதில் பயணம் செய்து வருகிறார்கள். பள்ளி கல்லூரி செல்லக்கூடியவர்கள், அலுவலகம் செல்லக்கூடியவர்கள், முக்கிய பணி காரணமாக செல்லக்கூடியவர்கள் என ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பயணிகள் அதில் பயணம் செய்து வருகிறார்கள். அந்த ரயில் நேரத்திற்கு ஏற்ப அவருடைய பணி நேரத்தையும் அவர்கள் திட்டமிட்டு வைக்கிறார்கள். இப்ப அலுவலகம் 9:30 மணி என்றால் அதற்கு ஏற்றவாறு சரியாக இத்தனை மணிக்கு வரக்கூடிய ரயில் ஏறினால் இத்தனை மணிக்குள்ளாக செல்லலாம் என்று பயண திட்டம். அதே போன்று பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் கூட ஒரு நேரம் என்றால் அந்த நேரத்துக்குள்ளாக இந்த ரயில் ஏறினால் சரியாக இருக்கும் என்று அதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் பயணிகள் பயண திட்டத்தை வகுத்து வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஏற்றாற் போல ரயில்கள் சரியாக வருகிறதா என்று பார்த்தால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதனால் தினம்தோறும் அலுவலகம் தாமதமாக செல்லக்கூடிய நிலை, பள்ளி கல்லூரிக்கு தாமதமாக செல்லக்கூடிய நிலை, இதனால் ஒவ்வொரு நாளும் அவதியுறக்கூடிய நிலை என்பது பயணிகள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்றது. இது போக வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று ரயில் பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்படக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று கூட சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படக்கூடிய 41 புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டது. காரணம் என்னவென்றால் ரயில் தண்டவாளம் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் காரணமாக காலை 10:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை எல்லாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நிறுத்தப்பட்டது. அப்போது கூடுதல் பேருந்து இயக்கப்படுது என்று சொன்னாலும் கூட பேருந்தில் அதிக பயணிகள் செல்வது போன்றவையெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடி உண்டாக்குகின்றது. இது போன்ற நிலைகள் ரயில் பராமரிப்பு பணி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட பராமரிப்பு பணி என்பது ரயில் சேவை சீராக இயங்க வேண்டும், அதே போன்று எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் என்பது மேற்கொள்ள வேண்டும், ரயில் சேவை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பராமரிப்பு பணி. ஆனால் வாரம் பராமரிப்பு பணி என்று கூறி 41 ரயில் சேவை நிறுத்தி வைக்கிறார்கள். ஆனால் வார நாட்களில் இது போன்ற பராமரிப்பு பணி என்று ரயில் சேவை நிறுத்தி வைத்தாலும் கூட வார நாட்களில் சிக்னல் கோளாறு, தண்டவாள விரிசல் போன்ற பல்வேறு காரணங்களை கூறி ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்படும் நிகழ்வு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது. அப்ப ரயில் பராமரிப்பு சேவை என்று சொல்லி ரயில் என்பது முற்றிலுமாக ஒரு நாள் முழுவதும் இயங்காத நிலை இருக்கின்றது. பராமரிப்பு சேவை என்றால் அது ரயில் சேவை வழக்கமாக இயங்க வேண்டும் என்பதற்காக தான் பராமரிப்பு சேவை எல்லாம் செய்யப்படும், பராமரிப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். ஆனால் பராமரிப்பு பணிகளும் செய்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் வார நாட்களில் ரயில் சேவை இயங்குவதும் இது போன்ற தண்டவாள விரிசல், சிக்னல் கோளாறு என்று கூறி ரயில் சேவை தடைபடுவதும் தொடர்கதையாக தான் வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது திடீரென்று சிக்னல் கோளாறு என கூறி 1 மணி நேரத்துக்கு மேலாக ரயில் சேவை என்பது முடங்கி இருக்கின்றது. இன்னும் ரயில்கள் வராத காரணத்தால் தற்போது ஏற்கனவே கூறியது போல பீக் அவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் அலுவலகம் முடித்து வரக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரி முடித்து வரக்கூடியவர்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் அவர்கள் ரயிலுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரையும் ரயில் வராத காரணத்தால் பயணிகள் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்து அங்கு கூடிய ரயில்வே அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி, சிக்னல் கோளாறு காரணமாக 1 மணி நேரமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில் சேவை முடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார். மற்ற ஆளுங்களா இருக்காங்க வண்டியில போய் ஏறுங்க, பார்த்தவங்க இறங்குங்க, பார்த்து வண்டி ஏறி மற்றவங்க
சொல்லுங்க இந்த மாதிரி டைம் கரெக்டா சொல்லல